புஷ்பா படத்துடைய ஹிட்டுக்கு பிறகு பேன் இந்தியா படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு வர்றாங்க ரஷ்மிகா மந்தனா. அந்த வகையில அவங்க நடித்த அனிமல், புஷ்பா பாகம் 2, சாவா உள்ளிட்ட பல படங்கள் பெரிய அளவுல வெற்றி பெற்றிருக்கு. இந்த நிலையில ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சல்மான் கானுக்கு ஜோடியாக சிக்கந்தர் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல அவங்க நடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த படம் வெற்றி பெறாம அதிர்ச்சி தோல்வியை கொடுத்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ இந்த தோல்வி காரணமாக சந்தீப் ரெட்டி வங்கா டைரக்ஷன்ல பிரபாஸ் கூட ராஷ்மிகா நடிப்பதாக இருந்த ஸ்பிரிட் படத்துல இருந்து அவங்க நீக்கப்பட்டு வேறொரு நடிகை இடத்துல பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக டோலிவுட்ல ஒரு தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. அதே சமயம் இந்த ஸ்பிரிட் படத்துல நடிக்க ராஷ்மிகா கிட்ட கால்ஷீட் கேட்ட போது ஜூன் மாதம் வரைக்கும் வேறு சில திரைப்படங்களுக்கு கால்ஷீட் கொடுத்திருப்பதாகவும் அதுக்கு பிறகுதான் கால்ஷீட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ராஷ்மிகா மந்தனா கூறியதால வேற நடிகை தேர்வு நடைபெற்று வருவதாக இன்னொரு செய்தியும் வெளியாகி இருக்கு. சோ இதுல எது உண்மை அப்படின்னு தெரியல. இதுக்கு மேல இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, அனிமல் படத்தை முடிச்ச கையோட சந்தீப் ரெட்டி வங்கா விஜய் தேவரகொண்டாவுக்காக ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ஏன்னா விஜய் தேவரகொண்டாவை பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா அவருடைய நடிப்புல வர்ற திரைப்படங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. சோ கண்டிப்பா அனிமலுக்கு பிறகு சந்தீப் ரெட்டி வங்கா விஜய் தேவரகொண்டா மறுபடியும் இணைந்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் தேவரகொண்டா ரொம்ப ஹோப்போட இருந்திருக்காரு. ஆனா சந்தீப் ரெட்டி வங்கா விஜய் தேவரகொண்டாக்கு இன்னும் ஒரு 5-6 வருஷம் டைம் கொடுத்திருக்காரு. அதுக்கு பிறகுதான் இணைய முடியும் அப்படின்னு சொல்லி அதனால விஜய் தேவரகொண்டாவுக்கும் சந்தீப் ரெட்டி வங்காவுக்கும் ஒரு சின்ன விரிசல் ஏற்பட்டிருக்கான். சோ அதன் காரணமாகத்தான் விஜய் தேவரகொண்டாவுடைய காதலியான ரஷ்மிகா மந்தனா சந்தீப் ரெட்டி வங்கா திரைப்படத்துல நடிக்காம இப்ப தவிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. பட் என்ன இருந்தாலும் அனிமல் பாகம் 2ல அவங்க நடிக்க வேண்டி இருக்கும். சோ அந்த டைம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.